ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, அதோட ஒரு வெர்ப்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, இது மூணு பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது மூணு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் இலக்கணத்துலேயும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமர்லேயும் நம்ம வந்து ஒரு செயலை வந்து எழுதணும் இல்லை பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற ஒரு ஆள் தேவை. அடுத்தது அவங்க செய்கிற செயல் தேவை. அதுக்கு அடுத்தது அந்த செயலோட தொடர்புடைய இன்னொருத்தவங்க யார். இன்னொருத்தவங்க சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம். ஸோ அவங்க மூணு பேரும் தேவை. சரிங்களா? இப்போ ஒரு ஆள், அவங்க செய்கிற செயல், அதோட தொடர்புடையது யார். அப்போது ஒரு ஆளும் அவங்க செய்கிற செயலும் இருந்தால் நம்ம ஈஸியாக ஒரு 2 வார்த்தையை வச்சுட்டு இங்கிலீஷ் கிராமரை நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி 3 வார்த்தை, இந்த மூணாவது வர வார்த்தை அவங்க செஞ்ச செயலால் தொடர்புடையவங்க யார், செயலோட தொடர்புடையவங்க யார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து